வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன் கொண்டையை மறைக்க மறந்த விஜய். விஜய் வந்து ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தாவேகா தம்பிகள்லாம் பயங்கர குஷியாகி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அறிக்கை விட்டார், எதற்காக அறிக்கை விட்டார், எந்த கொண்டையை மறைக்க மறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நமது முதலமைச்சர் அவர்கள் சென்ற சனிக்கிழமை டெல்லிக்கு போயிருந்தாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய அரசாங்கத்துக்கும் நிதி ஆயோக் அமைப்புக்கும் வச்சிருக்கிறார். அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு 40% கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்திருக்கிறது 30% தான் வந்திருக்கு. அதுலேயே இன்னும் பாதி வரல. ஆனால் வர வேண்டியது 50%. அதனால் ஒழுக்கமாக அந்த 50% கொடுங்க. ரெண்டாவது, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இவ்வளோ நாள் பணத்தை கொடுக்காம வச்சுருந்தீங்க, அதை கொடுங்கன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, அதுக்கு 6% வட்டியோடு கொடுங்க, அதுதான் ஏற்கனவே இருக்கிற ரூல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கோவை, மதுரை போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரணும், அதுக்கு உண்டான பணத்தை கொடுங்க. ஏற்கனவே சென்னையில் 3 ஃபேஸ் வேலை, 3வது ஃபேஸ் வேலை, 4வது ஃபேஸ் வேலையும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் 2வது ஃபேஸுக்குள்ள காசை இன்னும் தரல. ஸோ 2, 3, 4 எல்லாத்துக்குள்ள காசையும் கொடுங்க அப்படின்னு தமிழ் மாநிலத்துக்கு மட்டும் அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைகளை மறுக்கக்கூடாது. உடனடியாக வசூல் பண்ண பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வேலையை பார்க்க முடியும்னு காட்டமாக எச்சரித்து விட்டு தான் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில, விஜய்க்கு அடுக்குமொழியில் வேற எழுதி கொடுத்துருக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஏன் சென்றார் தெரியுமா? அவர் சென்றது தமிழ்நாட்டு நிதியை காப்பாற்றுவதற்காக அல்ல, தன்னுடைய வாரிசு நிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் போனார் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார்? உதயநிதியை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை சொல்லுது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னவாக இருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடியை தனியாக போய் சந்திச்சாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சந்திக்கலை. எங்கே சந்திச்சிருக்கிறாங்க? நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் சந்திச்சிருக்கிறாங்க. அங்கே தான் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளது. அப்போது இவருக்கு வந்து சமரசம் பேச போனார்னு இவர் விஜய் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா, அவர் ஏன் இவ்வளோ காட்டமாக பேசணும்? அமைதியாக தானே பேசிட்டு வந்திருப்பாரு. எதை பற்றியுமே கேட்காம சும்மா போய் கையெழுத்து போட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இதில் வந்து 3 வருஷமாக போகாமல் இன்றைக்கி ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 வருஷமாக நீ காசு கொடுக்கலடா, கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் திரும்ப வர வேண்டியிருக்கோம்? நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்ப்போம்ல. நீ கொடுக்க வேண்டிய காசை 3 வருஷமாக கொடுக்கலன்றதுனால தான் நாங்கள் வந்து அந்த காசை நேரில் வந்து கேட்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம யாருக்கோ கடன் கொடுத்துருக்குறோம், அந்த கடன்காரன் கரெக்டாக வட்டி இப்போ அசல் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டான்னா அவன் பேசாமல் அவன் வீட்டில் இருப்பான். நீங்கள் நம்ம ஒழுங்காக செலுத்த வேண்டிய தேதியில் செலுத்த வேண்டிய தொகையை அனுப்பலைன்னா அவன் வீட்டுக்கு தான் வந்து நிற்பான். ஸோ நீ கொடுக்க வேண்டிய காசை தரலடான்னு வீட்டில் போய் கழுத்தை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து சமரசம் பேச போனார் அப்படின்றாங்க. அப்படி அவர் சமரசம் பேச போவதாக இருந்தால், இப்போ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் பகுதின்னு நினைக்கிறேன், இந்த நாத்திகர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு எப்படி உதயநிதி தலைமைக்கு போவார்? அவங்க அப்பாவே சொல்லியிருப்பார்ல, அப்பா கொஞ்சம் கம்முன்னு இருப்பா, நாங்களே ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறோம், நீ வேறு ஏதாவது பேசி குட்டையை குழப்பாத அப்படின்னு. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜக எதிர்ப்புன்றதை தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவில்
பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியது ஏடிஎம்கே. ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியது டிஎம்கே ஒரு கட்சி மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கம்முன்னு ஆகிடுவாங்க. நாம் மட்டும்தான் தினம் 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து பல கணக்குகளை சொல்கிறது. இப்போ பாருங்கள், திமுகவில் கூட்டணி இருந்தாலும் போன வாட்டி இவங்க சேர்ந்தா அவங்க கூட இவங்க வந்தாங்கன்னா அப்படி இப்படி 42% வந்துடும். மிச்சம் மீதியை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா விஜய் சினிமா நடிகர்னா அப்போ உதயநிதி யார்? அவரும் சினிமா நடிகர் தானே. ஆனால் அவர் சினிமா நடிகர் என்பதை தாண்டி அரசியல் களத்தில் தன்னை நிரூபித்தவர். விஜய் என்னத்தை நிரூபிச்சிருக்கிறாரு? ஒரு 2 இடைத்தேர்தல் வந்த இடைத்தேர்தலில் யாரையாவது நிப்பாட்டிருக்கலாம்ல. அவர் நிற்கலனாலும் பரவாயில்லைங்க, வேற யாரையாவது நிப்பாட்டிருக்கலாம்ல. யாரையுமே நிப்பாட்டலையே. தாவேகா கட்சி என்பது இன்னும் மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாத ஒரு கட்சி. தேர்தல் சோதனை என்பது இதுவரை தாவேகாவுக்கு நடக்கவே இல்லை. 2 வருஷமாச்சு கட்சி. நடுவில் 2-3 எலெக்ஷன்லாம் வந்தாச்சு. எந்த இடத்துலையும் வந்து தங்களுடைய கட்சி வந்து இந்த தேர்தலில் போட்டி போடுறோம், எங்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுறோம், எங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது பாருங்க அப்படின்றத எதுவுமே காட்டல. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை விஜய் பேசக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என்னது? திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு. இதை தாண்டி அவர் வேற எதுவுமே பேசினதில்லை. பெரியாரை நான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஏற்றுக்கிட்டீங்க, வெரி குட் அப்படின்னா, இல்லை அவரது நாத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாத்தியம் இல்லாமல் நீ பெரியாரை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அடிப்படையே பெரியாரோட எல்லா கொள்கையோட அடிப்படை வேர், அதாவது இந்த அடிப்படை அடி செங்கல்மங்கள, அந்த அடி செங்கலே வந்து நாத்தியம் என்பதை வைத்துத்தான் மீதி எல்லா கொள்கைகளுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாத்திகம்ன்றது இல்லை அப்படின்னு சொன்னாலே பார்ப்பனியம் உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த நாத்திகத்தின் மூலமாகத்தான் பெரியார் வந்து பெண் விடுதலையை பற்றி பேசுகிறாரு, சமத்துவம் பற்றி பேசுகிறாரு, கல்வியை பற்றி பேசுகிறாரு, பொருளாதார சுதந்திரம் பற்றி பேசுகிறாரு, விஞ்ஞான அறிவு பற்றி பேசுகிறாரு. எல்லாமே இந்த நாத்திகத்தை பேஸ் பண்ணி தான். நான் நாத்திகத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் மீதி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா புளி இல்லாத ரசம் மாதிரி இருக்குது. ரசம்ன்றதே புளியை வச்சு தான் செய்கிறது. இல்லை புளிப்பு இல்லாத ரசம்னு வச்சுக்கலாம். புளினா சில பேர் லெமன் ரசம்லாம் இருக்குல்ல சார் அப்படிம்பாங்க. புளிப்பே இல்லாத ஒரு ரசம் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. விஜய் சொல்லக்கூடிய பெரியாரின் கொள்கைகளை நாத்திகம் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன், புளிப்பே இல்லாத ஒரு ரசத்தை செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, எங்கே சார் கொண்டையை மறைக்க மறந்துட்டாருன்றீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடியை போய் பார்த்துட்டு வந்தது யார்? விஜய் தான். அவர் எப்படி போய் பார்த்தாரு? சரி, இப்போ ஏன் பார்க்கக்கூடாதான்னு? ஏங்க, இவர் முதலமைச்சருக்கு பிரதமர்கிட்ட வேலை இருக்குது. அப்போ விஜய் வந்து என்ன அமைச்சரா, எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா, இல்லை முதலமைச்சரா? எந்த அடிப்படையில், எந்த ஒரு பொசிஷனில் அவர் போய் மோடியை சந்திச்சாரு? அப்போ இது அரசியல் ரீதியான சந்திப்பு தானே. நீங்கள் அப்போ பாஜக தலைவர் மோடியை போய் தானே பார்த்தீங்க. பிரதமர் மோடியை நீங்கள் போய் பார்க்க வேண்டிய புரோட்டோகாலே உங்களுக்கு கிடையாது. பிரதமர் மோடின்ற ஆளை விஜய் என்ற நடிகர் சந்திப்பதற்கு என்ன வேலை இருக்கு? அந்த கொண்டையை தான் நீங்கள் மறைக்கலைன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே நாம் தமிழ்நாடு முழுவதும் கவர்னரின் அட்டூழியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தனி காரில் கவர்னரை போய் சந்தித்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க. அப்போ அந்த கொண்டையை எப்போ மறைப்பீங்க? இது மாதிரி கள்ள உறவு வைத்து கொண்டு இருப்பது விஜய்க்குத்தான் பாஜகவோடு கள்ள உறவு. நான் சொல்லலை, அவங்க கட்சியிலேருந்து வெளியேறி அந்த வைஷ்ணவின்ற அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க. அது பிஜேபின்றதுக்காக திரைமறைவில் தான் இவங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாங்க. அது மட்டுமா? நீங்கள் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் அப்போ பேரை சொல்லவே இல்லைன்றீங்க. பேரை சொல்லலைன்னா ஒன்று நாங்கள் எங்களுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன மோடி சார் அப்படின்னீங்க. பேசும்போது என்ன சொன்னார்? மோடி சார் அப்படின்னீங்களே. மோடி சார்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல அரசாங்கத்துக்கு விரலை விட்டு ஆட்டின மாநிலம் சார் இது அப்படின்னாரு. விரலை விட்டு ஆட்டினது யாரு? நீங்களா? இல்லை உங்கள் அப்பாவா? யாரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டினது? தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் யாரு?
யார் இதுக்கு விரல விட்டு ஆட்டினது? பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு தேதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த 4 பேர் தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டினது, இன்னைக்கு வர ஆட்டிகிட்டு இருக்கிறது. ஏன்னோ நீங்கள் செஞ்ச மாதிரி அப்படியே பெருசாக பேசுகிறீங்க. தமிழ்நாடை ஒன்றும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க சார். பல பேருக்கு கண்ணில் அப்போ கூட திரு மோடின்னு கூட வரல, மோடி சார் தான். அப்போ அது அவ்வளோ பயமா? பயம் இருக்கட்டும். உங்கள் முதலாளி தான், முதலாளியை பார்த்தா தொழிலாளிக்கு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் ப்ரொடியூசர், நீங்கள் நடிகர். அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில், தாவேகான்ற படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசர் மேலே மரியாதை வச்சிருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக பப்ளிக்கில் வந்து இவ்வளோலாம் பெர்ஃபார்ம் பண்ண வேணாமே நீங்கள். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் தாவேகான்ற படமே வந்து பப்படம் ஆயிருமே. அந்த படமே என்ன சொல்லியிருக்கு, அரசியலில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி தானே அந்த படத்தை ஓட்டுறீங்க. அந்த படமே அப்புறம் படம் டப்பா டான்ஸ் ஆடிருமே. ஸோ மிஸ்டர் விஜய் அவர்களே, வாரிசு நிதி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சர் எதற்காக போனார்னு எங்களுக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். நீங்கள் எதுக்காக கவர்னரை பார்க்க போனீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் வாங்கும் விதமாக எதுக்கு மோடியை போய் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்றத கொஞ்சம் முதல்ல விளக்கமாக சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நிதி ஆயோக்குக்கு ஸ்டாலின் போனாருன்றதை பற்றி நீங்கள் பேசலாம். முதலில் நீங்கள் என்னத்தை கூத்தடிச்சிங்கன்றதை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்த பேசுவோம். ஏன்னா நான் சரியாக தானே பேசுகிறேன். நமது பார்வையாளர்கள் இதற்கு குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.